நீங்க யோசிக்கிற போது சில சமயம் வாழ்க்கையில வழியே தெரியாதுங்க. உங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்டு. என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கும். இதுவா அதுவா, வலதா இடதா, இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா, ஐயோ கடவுளே ஏதாவது ஒரு சரியான வழி காட்டு. ஒவ்வொன்னு சொல்றான், எவனை நம்புறதுன்னே தெரியல. யார் சொன்னது உண்மை இருக்கு? இப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா வாழ்க்கையில? இப்படி வந்தா என்ன செய்வீங்க? உடனே லோன்னு எல்லாத்தையும் போய் புலம்பிக்கிட்டு இப்படி பண்ணா வழி கிடைக்காது. ஒரே ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொன்ன, நிற்பது, கவனிப்பது. ஒரு பிரச்சனை இருக்கா, தீர்க்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, ஒரு சின்ன வழி இருக்கு. தனியா யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம். உங்க ஊர்ல இல்லாத கோவில்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி, இல்ல எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் வேணாம், தனியா ஒரு இடத்துல கண்ண மூடி உட்காருங்க. மனசு பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடும். அப்பதான் மசால் தோசை வாசனை வரும். சோ அந்த மனதுக்குள்ளேயே அந்த கேள்வியோடு இருங்கள். யார்கிட்டயும் பேசாதீங்க. உங்களோட கூட நீங்க பேசாதீங்க. சில சமயம் நமக்கே நம்ம பேசிப்போம், என் பொழப்பு நாயா திரிகிற பொழப்பா போச்சு, எங்க அப்பா பெத்து போட்டாரு. உங்ககிட்ட கூட நீங்க பேசாதீங்க. நீங்க கண்ணை மூடிட்டு உங்களை நீங்களே கவனிங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா மனதுக்குள்ளிருந்து நீங்கள் எந்த கேள்விக்கான விடைக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த விடை தானே உங்கள் மனம் என்கின்ற கருவறையிலிருந்து வரும். அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லைன்னா நீங்க தனியா உட்காரலான்னு அர்த்தம். பெரிய புராணம் எழுதுவதற்காக சேக்கிழார் உட்கார்ந்தார். முன்னாடி பெரும் அவையே கூடி இருக்கிறது. முதல் சொல் வரல. ஒரு கவிஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு முதல் சொல் என்பது ரொம்ப முக்கியம். முதல் சொல் வந்துட்டா அந்த கவிதை முழுக்க வந்துடும். கவிதை எழுதுற ஐயாவுக்கு தெரியும், ஒரு சொல் வந்துட்டா மொத்த கவிதை வந்துடும். முதல் சொல் வராது. சேக்கிழாருக்கு அது கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது. அப்போ சிவபெருமானே உலகெல்லாம் என்ற சொல்லை எடுத்து கொடுத்தார். எங்கிருந்து சிவபெருமான் எடுத்து கொடுத்தார்? வெளியில் இருந்த சிவபெருமான் அல்ல, அவருடைய நெஞ்சத்துக்குள்ளே அந்த கருவறையில் இருந்த கடவுளே அந்த சொல்லை எடுத்து கொடுத்தார். உள்ளிருந்து வந்த சொல் அது. அப்படித்தான் சில கேள்விகளுக்கான விடைகளை தேடி நீங்கள் உங்களுக்குள் அமிழுகிற போது அந்த விடை வரும். எழுத்தாளர் சுஜாதா நைலான் கயிறுன்ற கதையில எழுதிருப்பார். கிட்டத்தட்ட சுஜாதா எழுதின 2வது நாவலோ முதல் நாவலோ அது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மர்டர், ஒரு கொலை நடந்திருக்கிறது. மும்பைல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒருத்தர், ஒரு தனியா வசிக்கிற ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு க்ளூ கிடைக்கல. போலீஸ் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு க்ளூ கூட இல்ல. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ, யார் இறந்து போறானோ அந்த ஆள் ஒரு டெலிபோன் புக் வச்சிருக்கான். அப்பெல்லாம் டெலிபோன் புக் தானே, இப்ப போன்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல. லேண்ட்லைன் போனுக்கு டெலிபோன் புக். நம்ம அப்பா அம்மா எல்லாம் அதை வச்சிருந்தாங்க, நாமே வச்சிருந்தோம். பேர் எழுதி ஒரு சின்ன புக் வச்சிருப்போம். அவன் 2 புக் வச்சிருந்தான். ஒன்னு பெரிய புக், அதுல நிறைய நம்பர்ஸ் இருந்தது. இன்னொன்னு குட்டி புக், இம்பார்ட்டன்ட்னு போட்டு முக்கியமானவர்களுடைய தொலைபேசி எண்கள் மாத்திரம் அதுல இருந்தது. அதுல இருந்த எல்லாருக்கும் இவங்க போன் பண்ணி விசாரணை நடத்துறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஏன்னா ஒருத்தன் வேற வெளியூர்ல இருக்கான், ஒருத்தன் அன்னைக்கு பாம்பேலயே இல்ல, அலிபின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அலிபி இருக்கு. ஒரு நம்பர் மாத்திரம் போன் பண்ணா அது ஒரு ஃபேக்டரியோட நம்பர். அந்த ஃபேக்டரிக்கு போய் கேட்டா அந்த ஆளையே எங்களுக்கு தெரியாது சார்னு அவங்க சொல்றாங்க. திரும்ப அந்த ஃபேக்டரி ஓனரை கூப்பிட்டு போலீஸ் விதவிதமா விசாரணை பண்றாங்க. போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க தெரியும் தானே. அந்த ஆள் சொல்ற, எனக்கு தெரியாதுங்க, இறந்து போன ஆளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கன்றோம். இந்த விசாரணை அதிகாரி அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போறாரு. அவருக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிருச்சு. ஐயோ, இதை கண்டுபிடிக்காம நான் ரிட்டையர் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அப்படியே அமைதி ஆயிடுறாரு. இந்த கேள்விக்கு எனக்கு விடை வேணும், என் நெஞ்சத்திலிருந்து இந்த கேள்விக்கு விடை வேணும். அப்படியே உட்கார்ந்தே இருக்காரு. பின்னாடி 2 பேர் சொல்லன்னு பேசிட்டு இருக்கான். ஒருத்தன் இன்னொருத்த சொல்றான், அவன் 2 பேரும் ரேஸுக்கு போறவங்க. அவன் சொல்றான், எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஜாக்பாட் போயிருச்சு. என்ன ஆச்சு? அன்னைக்கு தூங்குறேன், கனவுல ஒரு பையன் 7ஆம் நம்பர்னு சொன்னான்ப்பா. அப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த நாள் ஓட்டமா ஓடி போய் 7ஆம் நம்பர் குதிரையில அத்தனை பணத்தையும் கட்டினேன். இவன் கேட்கிறான், என்ன குதிரை ஜெயிச்சுதா? அந்த குதிரை தான்ப்பா கடைசியா வந்தது. ஆட பாவி, அப்ப கனவுல சொன்னது பொய்யா? பொய் இல்ல, நான் பணத்தை கட்டினது சென்னையில நடந்த ரேஸ்ல. அன்னைக்கு பெங்களூர் ரேஸ்ல 7ஆம் நம்பர் குதிரை தான் முதல் இடத்துல வந்ததுப்பா. நான் மட்டும் பெங்களூர் குதிரை மேல கட்டியிருந்தா கோடீஸ்வரனா இருப்பேன்றான். இவருடைய நெஞ்சத்துக்குள்ள பளிச்சுன்னு அந்த பதில் கிடைச்சிருச்சு. அந்த நம்பர் கரெக்ட், ஆனா அது பாம்பே நம்பர் இல்ல, அது வேற ஒரு ஊரோட நம்பர். ஒவ்வொரு ஊருக்கா போட்டு பாக்குறாரு. டெல்லியில அதே நம்பர் இருக்கு. சில சமயம் 2 ஊர்ல ஒரே லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். டெல்லி நம்பர் இது. போன் பண்ணிட்டு அந்த இறந்து போனவனுடைய பேரு சொல்லி அவனோட வீட்டுல இருந்து பேசுறேன்னு அவன் கேக்குறான். என்னது, அவனோட வீட்டுல இருந்தா? அவன் உயிரோடையா இருக்கான்னு அவன் கேட்டுட்டான். அப்ப அவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது சுஜாதாவினுடைய நைலான் கயிறுல வர ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. சில சமயம் சில பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காத போது தனிமையிலே இருந்து உங்கள் சிந்தனையை நீங்கள் நிறுத்தினால் உங்களுடைய உள்ளம் என்ற தாமரையில் இருந்தே பதில் வரும். இதை யார் நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிறவர்கள் யாரும் இதை சொல்லி தர மாட்டாங்க. ஒரு எழுத்தாளன் தான் இதை உங்களுக்கு சொல்லி தர முடியும்.
எனவே பெருமக்களே, வாசிப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னா, நம்மை நாம் ஒரு படி மேலே உயர்த்துவதற்கு அதைவிட எளிதான வழிகள் எதுவும் கிடையாது. அது மானுடத்தை வளரச் செய்வது எழுத்து. நம்மை சுற்றி எத்தனை எழுத்தாளர்கள், தமிழிலே நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் பாருங்கள். நம்முடைய செவ்விலக்கியங்களை நம்முடைய தாய்மொழியிலே படிக்கிற பேரு நம்மை தவிர வேறு ஒரு சமூகத்துக்கும் கிடைக்கவில்லை. ஒரு வள்ளுவரை விட பெரிய விவேகி இந்த மண்ணிலே இனிமேல் வந்துவிட முடியுமா? எவ்வளவு எளிமையாக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் வள்ளுவர்.